மதுரையில் கருப்பு கொடி காட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி வேலை கல்வீச்சு காப்பாற்ற போன நெடுமாறன் மண்டை உடைப்பு அந்த இதெல்லாம் என்ன ஏன் இப்படி இருக்கீங்க? இல்லை எம்ஜிஆர் மக்கள் இவ்வளோ பண்ணியும் மக்கள் என்ன நிராகரிச்சிருக்காங்களே. எம்ஜிஆர் உயிர் தெழுந்தான்னு சொன்னது தப்பு, கருணாநிதி உயிர் தெழுந்தார். இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். மீண்டும் வீழ்த்தப்பட்டு உயிர் தெழுகிறார். இன்றைக்கி என்னமோ காங்கிரஸ் இந்த பாடுபடுத்தி 28 சீட்டு அட 3 சீட்டுக்காடா இப்படி சண்டை போட்டிங்கன்றது. ஆனால் மேட்ரு என்னென்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட தாவேகாவோட போகிற கண்டிஷன் வந்துடுச்சு. போனால் தாவேகா காங்கிரஸ் வந்து உளவியல் ரீதியாக ஒரு பலமான கூட்டணின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. மூப்பனார் தான் முதலமைச்சர், ஏன்னா பவர்ஃபுல் லீடர், அப்போ மாநில தலைவர் அவர் தான் முதலமைச்சர்னு காங்கிரஸ்குள்ளே பேசிக்கிறாங்க. நம்ம தானே பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கும், நம்ம தான் இங்கே அறிவிக்கிறாங்க. இந்த நிதிஷ்குமாருக்கு இப்போ இருந்ததில்ல பீகாரில், அந்த மாதிரி கூடுதலோ குறைச்சலோ கருணாநிதி தான் முதலமைச்சர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுது இவருக்கு. என்னை பார்லிமெண்ட்டில் தோக்கடிச்சாங்க, ரைட்டு, ஆனால் அநியாயமாக ஆட்சியை கழிச்சிருக்காங்க. அதனால் நான் ஜனங்கள்கிட்டே பேசுகிறேன், ஜனங்க முடிவு பண்ணிட்டோன்னு இறங்குறாரு பிரதமர். இந்திரா பதில் சொல்லுங்க, நான் ஊழல் செய்தேனா, இல்லை முறைகேடான ஆட்சி நடத்தினா, இல்லை நாட்டு இறையாண்மைக்கு எதிராக ஆட்சி, என் ஆட்சியில் வேறு ஏதாவது குற்றம் இருக்கா? எதுவுமே இல்லாத பொழுது என் ஆட்சி ஏன் கலைச்சிங்க? அந்த இடத்துல 2 பேரும் ஒன்றா பிரச்சாரம், எம்ஜிஆரும் கலைஞரும். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம் சார். சென்ற வாரம் நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் ஆட்சி பற்றி பல விடயங்கள் பேசினோம். இறுதியாக முடிக்கும் பொழுது பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆருடைய கட்சி எப்படி தோல்வியுற்றது அப்படிங்கிறத பற்றி பேசினோம். இந்த வாரம் அந்த கட்சி தோல்விக்கு அப்புறமா எம்ஜிஆர் எப்படி உயிர் தெழுந்தார், அந்த கட்சி தோல்வியில இருந்து அவர் உயிர் தெழுறது கட்சி. ஸோ அதை பற்றி பேசலாம் சார். 76 எமர்ஜென்சி அந்த பீரியடில் திமுக காங்கிரஸ் வந்து காமராஜர் மறைவுக்கு பிறகு பழைய காங்கிரஸ் இங்கே ஒன்று சேர்ந்துடுச்சு. இந்திரா காந்தி மீண்டும் ஒரு வலுவான சக்தியாக, அதை ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருக்காங்க, வலுவான சக்தியாக இருக்காங்க. எதிர்கட்சி மாநிலங்கள் குறிப்பாக ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு உதவி செய்கிற அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் பெரிய அளவுக்கு துன்பப்படுத்தினாங்க. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான துன்பம். இங்கே சிட்டி பாபு, சாத்தூர் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன், 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப பேருக்கு அடி. இப்போதைய முதல்வரே 1 ஆண்டு ஜெயிலில் இருந்தார். ஜெயிலுக்கு போன ஒரு வாரம் கடுமையாக தாக்கப்பட்டார். அவரை தடுக்க போய் தான் சிட்டி பாபு உயிரிழந்தார்ன்ற அளவுக்கு மிசா கொடுமைகள் இருந்தது. அவர் அந்த அளவுக்கு சிறையில் இருந்தார். முரசொலி மாறன் சிறையில் இருக்கும்போது தான் அவர் குழந்தை பிறந்துன்னுவாங்க. கலைஞர் வீட்டு சிறை கிட்டத்தட்ட டிஎம்கே இது. அப்புறம் ஆட்சி கலைப்பு, அந்த அளவுக்கு ஒரு கொடுமைகள். அந்த கோபம் 79 நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் பண்ணும் பொழுது மதுரையில் கருப்பு கொடி காட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி வேலை கல்வீச்சு காப்பாற்ற போன நெடுமாறன் மண்டை உடைப்பு அந்த இதெல்லாம். அப்போ இவ்வளோ கோபம் இருந்த காங்கிரஸ் கூட இவர் ஒன்று சேர்ந்து அந்த நேருவின் மகளை வருக, அது வெளியே உருட்டு, உள்ளுக்குள்ளே சர்க்காரியா கமிஷனே ஒன்றும் இல்லாமல் தருக, அதுதான் நிலையான ஆட்சிலாம் கிடையாது. அதே மாதிரி அவங்களும் பண்ணி கொடுத்தாங்க. அதில் 37 ஜெயிச்சோன்னா எம்ஜிஆருக்கு பயங்கர அதிர்ச்சி. 2 நாள் அப்செட் எம்ஜிஆர், யாரையுமே பார்க்கல. அவர் வாட்டில் தோட்டத்தில் இருக்கார், யாரையும் பார்க்கலன்னு. அதுக்கப்புறம் இவர் கல்யாண சுந்தரம் போய் பார்த்துருக்காரு என்ன இதுன்னு. இத்தனைக்கும் அந்த கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் நடுவில் பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பீரியடில் மறுபடியும் போய் பார்க்குறாரு கல்யாண சுந்தரம் எம்ஜிஆரை. என்ன ஏன் இப்படி இருக்கீங்க? இல்லை எம்ஜிஆர் மக்கள் இவ்வளோ பண்ணியும் மக்கள் என்ன நிராகரிச்சிருக்காங்களே, இது எப்படி சரியாக இருக்கும்? உங்களை நிராகரிச்சுன்னு யார் சொன்னது? தேர்தலில் இதெல்லாம் வெற்றி தோல்வி சகஜம், அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி இறங்கி வாங்க, இறங்கி பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா. அப்புறம் 2 நாள் பொறுத்து கொஞ்சம் மாறி பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதில் இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் இங்கே திமுக அந்த இது இருக்குது. ஒரு வலுவான கருணாநிதிக்கு மீண்டும் உயிர் வந்தால் என்ன ஆகும்? அந்த மாதிரி நல்லா ஒரு வெகு ஸ்ட்ராங்காக அவர் இது பண்ணிட்டாரு. எம்ஜிஆர் உயிர் தெழுந்தான்னு சொன்னது தப்பு, கருணாநிதி உயிர் தெழுந்தார். இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். மீண்டும் வீழ்த்தப்பட்டு உயிர் தெழுகிறார். அப்போ இவர்களுக்கு என்னன்னா, கலைஞருக்கு உள்ளூர் ஆசை. இந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 55% இருக்காங்க. 33% காங்கிரஸ், 22% டிஎம்கே, மொத்தம் 55%. எம்ஜிஆர் 32 33 தான் இருக்கார் மொத்தமே டோட்டல். அப்போ நீங்கள் 55%, 33%, எம்ஜிஆர் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டார். அதிமுக
ஏதோ ஒரு ஒரு பூமில் 77 ஆட்சி பிடிச்சிச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அந்த ஆனால் மாதிரி ஒரு தோற்றம் அப்ப இருந்தது. வந்துடுச்சு. ம். எம்ஜிஆர் அவ்வளோதான் அவ்வளோதான்ற மாதிரி. அப்போ திமுகவுக்கும் என்னன்னா, நம்ம ஒரு அடி வாங்கிட்டோம், ஆனால் அடுத்த அடி கொடுத்துட்டோம். காங்கிரஸ் கூட சேர்ந்தோம்னா அந்த சாத்தியமாயிடுச்சு அப்படின்னு. இதே காங்கிரஸ் கூட சேர்ந்து தான் 48% இந்த இதில் 71 தேர்தலில் எம்ஜிஆரும் இருந்து. அதனால் அவருக்கு ஒரு தைரியம், சரி நம்ம மீண்டும் உயிர் தெழுந்து விட்டோம், எம்ஜிஆரை காலி பண்ணோம் அப்படின்னு. அப்போ அவருக்கு என்ன ஆசைன்னா இந்த ஆட்சியை கலைக்கணும். இப்போது எல்லாருக்குமே தெரியுது, இதுக்கு பிறகு இவர்கள் ஆட்சியை நடத்த விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மாதிரி இது ஆகுது. மூப்பனார் அங்கேருந்து வராரு, அவர்கிட்டையும் கேட்குறாங்க, ஆமா எல்லா ஆட்சியும் கலைக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் இது பண்ணுறது, ஜனதா கூட கூட்டணியில் இருந்தவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்லாம் கலைக்கும் பொழுது, அதில் இங்கே மாநிலமும் தப்பாதுன்றதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்றார். ம். இது கிட்டத்தட்ட அப்போ உறுதி, தமிழ்நாட்டை கலைக்க போகிறாங்கிறது உறுதி. உடனே எம்ஜிஆர் நாஞ்சில் மன்னவனோட போய் டெல்லியில் பார்க்குறாரு இந்திராவெல்லாம். ஆனால் தெரியும்ல இந்திரா காந்தி தான், காங்கிரஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிறவங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லா கவர்மெண்ட்டும் கலைக்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கலைச்சி விட்டாங்க. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அப்செட்டு. அதாவது இனி வர முடியாது. ஏன்னா இந்த 3 ஆண்டுகள் யாருமே எந்தவித ஊழல் பண்ணக்கூடாது, எந்தவித சிபாரிசு இது பண்ணக்கூடாது, பூரண மதுவிலக்கு, சத்துணவுக்கான ஒரு இது முடியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விவசாயிகள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, காவல்துறையினரும் போராட்டம் நடத்தினாங்க. இதில் விவசாயிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக நாராயணசாமி நாயுடு போன்றவர்கள் மாற்றி வச்சுருக்காங்க. சரி, இப்போ முதல் முறை ஆட்சிக்கு வந்ததால இந்த விடயங்கள்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்ததா கையாளுவதற்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு? எடுத்தங்கவுத்தன் போன இதெல்லாம் நடந்தது, மீனவர்கள் போராட்டம், இந்த மாதிரிலாம். அதிகாரிகள், நான் தான் சொல்கிறேனே, யார் முதல் முறை வந்தாலும் அதிகாரிகள் கையில் எடுத்துக்குவாங்க. அப்போ அதை இவர்கள் கரெக்டாக நம்புவாங்க. ஆனால் எம்ஜிஆர் மட்டும் இவர்களோடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருந்தார். இருந்தாலும் ஒரு கெட்ட பேர் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இதை ஒட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, எம்ஜிஆர் ஆட்சி கலைச்ச உடனே கலைஞர் எப்படி முடிவு பண்ணுறாருன்னா, இவ்வளோ எதிர்ப்பு, மாணவர்கள் போராட்டம் இவங்க தான் தூண்டி விடுறாங்க. பெருசாக நடக்குது மாணவர் போராட்டம், போக்குவரத்து தொழிற்சங்க போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடக்குது. நாராயணசாமி நாயுடு ஒரு பக்கம் பெரிய அளவில் விவசாயிகள் போராட்டம், இது எல்லாம் சேர்ந்து இன்னொரு பக்கம் காங்கிரஸும் நம்மளும் சேர்ந்தால் 55%. எம்ஜிஆர் டக்கர் அடித்தாலும் எங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வர முடியும் அந்த பர்சன்டேஜை? அப்போது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படி ரொம்ப சந்தோஷம். அப்போ மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அதெல்லாம் தூக்கி குப்பத்தொட்டில் போடு. அந்த பிரிவு 356 வந்து எவ்வளவு மோசமா கையாண்டு இருக்காங்கல்ல சார் அந்த காலத்துல இருந்து. இந்திரா காங்கிரஸ் இன்னைக்கு யோக்கியம் பேசுகிறாங்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை அதிக அளவில் இந்தியாவில் கலைச்சதே அவங்க தான். அந்த அளவுக்கு கலைச்சிருக்காங்க. கடைசியில் எஸ்ஆர் பொம்மை 2003 வழக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் தான் வந்து உங்களுக்கு நிற்கிது. அந்த வழக்கில் 2 அவைகள்லையும் நீ வாங்கிட்டு வந்து ஒப்புதல் வாங்கணும். ஒப்புதல் வாங்கணும். அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இல்லைன்னா இப்போ நிலைமை நம்ம நினைச்சே பார்க்க முடியல சார். இப்போ வரைக்கும் அந்த பிரிவை எல்லா கவர்மெண்ட்டும் கலைச்சிட்டு தான் இருப்பாங்க. இப்போ பினராயி கவர்மெண்ட்டும் சரி, இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே கலைச்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அது வந்து மோசமான ஒன்று, மக்களுக்கு மரியாதை கொடுக்காதது. அதனால் எம்ஜிஆர் ஆட்சியை ரொம்ப அநியாயமாக கலைச்சாங்க. எம்ஜிஆரால் அதை தாங்கிக்க முடியல. ரெண்டாவது, நான் என்ன பண்ணேன்றது தான் அவருடைய கோபமே, ஆதங்கமே. இவரும் ரொம்ப சந்தோஷமாக கலைஞர். இதில் என்னென்னா, கலைக்கிறதுக்கு இவங்க போடுற கண்டிஷன்ஸை இங்கே என்னென்னா பாதி பாதி. இன்றைக்கி என்னமோ காங்கிரஸ் இந்த பாடுபடுத்தி 28 சீட்டு, அட 3 சீட்டுக்காடா இப்படி சண்டை போட்டிங்கன்றது. ஆனால் மேட்ரு என்னென்னா, காங்கிரஸ் கிட்டத்தட்ட தாவேகாவோட போகிற கண்டிஷன் வந்துடுச்சு. அப்படி போனால் தாவேகா காங்கிரஸ் வந்து உளவியல் ரீதியாக ஒரு பலமான கூட்டணின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கட்டுமானம் இருக்குதோ, வேலை செய்கிறாங்களோ இல்லையோ, டிஎம்கே தேர்டு, அவ்வளோதான், டிஎம்கே அவ்வளோதான் இனிமேல்ன்ற மாதிரி போயிடும். ஒருவேளை இந்த கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல்னால் வேறு மாதிரி போயிடுவாங்க, செகண்ட் பிளேஸ் வந்துடுவாங்க. இவங்க அதோட திமுக கதை கந்தல். ஏன்னா உள் வெளி மோதல் ரெண்டுமே இருக்குது. அதனால் நீங்கள் 3வது இடம் போயிட்டீங்கன்னா உள் மோதல் வெடித்து சதுர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு பண்ணாமல் அவங்க நிலையை விட்டு கீழே இறங்கி வந்து
ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு பேசி காலில் கையில் விழுந்து சோனியாவை போய் பிடிச்சி ராகுலை ஆஃப் பண்ணி கார்கேவை பிடிச்சி எல்லாம் பண்ணி இந்த கூட்டணியை கொண்டு வந்திருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணியை. இதே மாதிரி நிலமை அப்போ 80களில் காங்கிரஸ் எவ்வளோ சொன்னேன், 33%, டிஎம்கே 22%. காங்கிரஸ் என்ன சொல்லுது, ஆளுக்கு பாதி போட்டுக்கலாம். காங்கிரஸ் 114, டிஎம்கே 112. மெஜாரிட்டி எவ்வளோ தேவை, 118. 100% ஜெயிச்சா கூட மெஜாரிட்டி கிடையாது. 114, 112, அப்போ எவ்வளோ ஆகுது, 226. மீதி கூட்டணி கட்சிகள். இதில் மூப்பனார் தான் முதலமைச்சர், ஏன்னா பவர்ஃபுல் லீடர். அப்போ மாநில தலைவர் அவர் தான் முதலமைச்சர்னு காங்கிரஸ்குள்ளே பேசிக்கிறாங்க. நம்ம தானே பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கும், நம்ம தான். உடனே இவர் பார்க்குறாரு, இப்போ இந்திரா காந்தி பிடிச்சி, என்னங்க நான் முதலமைச்சராக இருந்தவன், ஒரு கட்சி விடுது, இப்போ நேரம் கரகம் அப்படிங்குது என்னன்னா, அப்புறமா இந்திரா காந்தி இது பண்ணி இங்கே அறிவிக்கிறாங்க. இந்த நிதிஷ்குமாருக்கு இப்போ இருந்ததில் பீகாரில் அந்த மாதிரி கூடுதலோ குறைச்சலோ கருணாநிதி தான் முதலமைச்சர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுது இவருக்கு. நிதிஷ்குமார் இப்போ மாநிலங்களவை போகிறாரே சார், அது ஒரு வகையான நல்ல மூவ் தான். அங்கே அடுத்தவங்க சின்ன இளம் வயது ஆட்கள் வருவாங்க, நிதிஷ்குமார் பையன் உள்ள வராரு. அப்படி வராரு இல்லை பிஜேபியிலேருந்து வராங்களா சீஃப் மினிஸ்டர்? பிஜேபி தான் சீஃப் மினிஸ்டர், அவர் துணை முதல்வர். அப்போ இது கலைஞர் இந்த மாதிரி முடிவெடுத்த பிறகு மினிஸ்ட்ரி முதல் கொண்டு பிரிக்கிறாங்க. கலைஞர் முதலமைச்சர், ஏன்னா ஜெயிச்சிருவாங்களா 55%. அதனால கலைஞர் முதலமைச்சர், துணை முதல்வர் மூப்பனார், நாஞ்சில் மனோகரன் அப்போ நாஞ்சில் மனோகர் இங்கே ஓடான்ட்டார். எம்ஜிஆர் தோற்ற உடனே அங்கேருந்து இங்கே வந்துட்டார். நாஞ்சில் மனோகரன் நிதி அமைச்சர், ஏன்னா நாவலர் வெளியே போயிட்டார்ல. மற்றவர்கள்லாம் என்னென்ன துறை, என்னைக்கு பதவி ஏற்பது, எப்படி பதவி ஏற்பது எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் சோர்ந்து போயிருக்காரு. என்னடா இது, பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தாலும் பத்திரிகைகள்லாம் எழுதுது, இந்த திமுக கூட்டணி பலமான கூட்டணி, ஜெயிச்சிருவாங்க. எம்ஜிஆரால் ஜெயிக்க முடியாது. 55% முன்னாடி 33%னா நீங்கள் 10 சீட்டு 15 சீட் ஜெயிச்சாலே பெரிய விஷயம். எம்ஜிஆர் கதை முடியுது. ஏதோ வந்தார், ஆரம்பித்தார், அதுவும் கருணாநிதிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி இதாகுது. ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படின்னு. ஆனாலும் கம்யூனிஸ்ட்டுகள், மார்க்சிஸ்ட்டுகள், இப்போ பாலசுப்ரமணியம் தலைவர்னு நினைக்கிறேன், மாநில செயலாளர், அவங்கெல்லாம் பேசி, சார் நீங்கள் கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்காதீங்க, நீங்கள் பண்ண இந்த 3 வருஷம் ஆட்சி நல்ல பேர் இருக்குது, இந்த போராட்டங்கள்லாம் விட்டுருங்க, மக்கள் மத்தியில் உங்கள் மேலே ஒரு அனுதாபம் இருக்குது, உங்கள் ஆட்சியை கலைச்ச அந்த கோபம் இருக்குது. கருணாநிதியை பொதுவாகவே பிடிக்காது, அதுவும் இந்திரா காங்கிரஸோட கூட்டு சேர்ந்தது அது பெரிய ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்க, சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி நடத்திருக்கீங்கன்றது ஊருக்கே தெரியும். அப்போது நீங்கள் இறங்கி பேசுங்க, ஜனங்கள்கிட்ட போய் நியாயம் கேளுங்க, கேட்டிங்கன்னா உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் நம்பிக்கை வருது. சரி, ஜனங்க கையிலே விடுவோம், ஜனங்க முடிவு பண்ணிட்டோம். என்னை பார்லிமெண்ட்டில் தோக்கடிச்சாங்க, ரைட்டு, ஆனால் அநியாயமாக ஆட்சியை கலைச்சிருக்காங்க, அதனால் நான் ஜனங்கள்கிட்டே பேசுகிறேன், ஜனங்க முடிவு பண்ணிட்டோன்னு இறங்குறாரு. சூறாவளி சுற்றுப்பயணங்க, இந்த ராமச்சந்திரன் என்ன செய்தார், ஊழல் செய்தேன், அண்ணனாக உங்கள் முன் நிற்கிறேன்னு சொன்னார். எல்லாமே நான் ஊழல் செய்தேனா, இந்திரா காந்தி பிரதமர் இந்திரா பதில் சொல்லுங்க, நான் ஊழல் செய்தேனா, இல்லை முறைகேடான ஆட்சி நடத்தினா, இல்லை நாட்டு இறையாண்மைக்கு எதிராக ஆட்சி, என் ஆட்சியில் வேறு ஏதாவது குற்றம் இருக்கா, எதுவுமே இல்லாத பொழுது என் ஆட்சி ஏன் கலைச்சிங்க, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க, இந்த ராமச்சந்திரன் என்ன குற்றம் செய்தான், இதுதான் பிரதானமே. நான் போகிறாங்க, பிரச்சாரம் போகுது, இங்கே அண்ணா நகரில் கலைஞர் போட்டிடுறாரு, அவரை எடுத்து ஹெச்வி அண்டையை நிற்க வைக்கிறாரு. அது அப்போ சொல்கிறாங்க, அண்டையெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவர் ஒரு முற்படுத்தப்பட்ட வகுப்பு சேர்ந்தவர், கலைஞர் இப்படிப்பட்ட ஆள், அதுவும் சென்னைனா இவங்களுடைய கோட்டை தான் அந்த காலத்தில் இருந்த திமுகக்கு, அதனால் கலைஞர் அவரும் தொகுதி மாதிரி தான் நிற்கிறாரு. அதனால் இது இதுன்னு பிரச்சாரம் நல்லா பயங்கரமாக போகுது, நம்பிக்கையோட பிரச்சாரம் டிஎம்கே. அதான் 2016 பண்ணாங்க, ஏப்பருதாங்க இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு, போங்கடா போய் தூங்குங்கடா, போங்கடா வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி. இங்கே இவர் நியாயம் கேட்டு இவர் போய்கிட்டு இருக்காரு. தொண்டர்களை இறக்கி துரோகிகள்
பல பேர் கட்சி விட்டு போனவங்க எல்லாத்தையும் மீறி நிறுத்தி பண்ணுறாரு. பெரிய அளவு பிரச்சாரம். கடைசி நாள் ஹெச்வி அண்டே இவர்கிட்ட வந்துட்டு நான் தோற்றுருவேன் மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு. வழக்கமாக ட்ரெயினில் வருவார், அன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்து இறங்கி போய் பிரச்சாரம். கடைசி நாள் பிரச்சாரம் தேர்தல் அன்றைக்கி முடிக்கிறாங்கல்ல, அன்றைக்கி நுங்கம்பாக்கம் அந்த இந்த சோளமேடு ஹை ரோடு இருக்குல்ல, நெல்சன் மாணிக் ரோடு, அந்த இடத்துல 2 பேரும் ஒன்றா பிரச்சாரம். எம்ஜிஆரும் கலைஞரும். நடுவில் போலீஸை போட்டு பெரிய அடிதடி, கல்வீச்சு, இதெல்லாம் இது அகஸ்மாத்தாக அமைஞ்சது. ஆனால் 2 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வருது. எம்ஜிஆரே எதிர்பார்க்காத வெற்றி. ஒரே ஒரு தொகுதி மட்டும் குறைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 48%, இவங்க 44%. 55ல் 44 வந்துட்டாங்க. இதில் ஜனதா கட்சி இருக்குதுல்ல, அந்த பர்சன்டேஜ்லாம் எம்ஜிஆர் தூக்கிட்டார். அப்போ 48% ஜனங்க மீண்டும் முதல்வராக எம்ஜிஆர் அமர வைக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் கலைஞருடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம தான் முதலமைச்சர், நாஞ்சில் மனோகரன் நிதி அமைச்சர், இன்னென்ன நாருக்கு இன்னென்ன இதுன்னு போட்டு பண்ணால் ஜனங்க எப்படி பார்த்தாங்க பாருங்கள். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்திரா ஓகே, ஏன்னா அந்த ஜனதா கவர்மெண்ட்டு ஒன்றுங்க லாய்க்கு இல்லை. ஆனால் சட்டசபையை பொறுத்த வரைக்கும் பேட்டா ஒன்று எந்த காலத்தையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நீ நடத்தின அந்த 5 வருட ஆட்சி, நீ என்ன தான் எமர்ஜென்சியில் அடிபட்ட, நீ தான் எமர்ஜென்சியுடைய தியாகிகள்னா கூட இறக்கமே வரல ஜனங்களுக்கு. கொஞ்சம் கூட இறக்கப்படல. ஏன் இறக்கப்படலைன்னா 2 விஷயம். ஒன்று, அந்த 5 ஆண்டு கால ஆட்சி மிக கொடூரமாக இருந்தது. ஃபஸ்ட் டைமில் ஒவ்வொருத்தருடைய ஆட்டமும். 2வது, எம்ஜிஆரை படுத்தின பாடு. 72லேருந்து எம்ஜிஆரை படுத்தின பாடு. எம்ஜிஆரை இவர்கள் இழிவாக பேசுவது, எம்ஜிஆரை ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவராக பேசுறது, இது எல்லாமே எம்ஜிஆருக்கு ப்ளஸ்ஸாக மாலையாக போய் விழுது. இந்த மகாபாரத போரில் கர்ணனுக்கு எப்படி அர்ஜுனா அடித்த அம்புலாம் மாலையாக விழுந்ததோ, அந்த மாதிரி இந்த கலியுக கர்ணனுக்கு கலைஞர் அடித்தது எல்லாமே மாலையாக போய் விழுந்தது. என்னென்ன அவமானப்படுத்தினாங்களோ, என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே அவருக்கு ப்ளஸ்ஸாகவே மாறிச்சு. அதில் நான் பார்த்த எலெக்ஷன்லேயே 2 எலெக்ஷன் தான் நான் ரொம்ப இதுவாக சொல்லுவேன். 3 சொல்லுவேன். 1 80, யாரும் எதிர்பார்க்காத முடிவு. 2 2016, ஜெயலலிதாவுடைய பிரில்லியண்ட்டான மூவ். 3வது வந்து 96, ஒரு மாதத்தில் எல்லாம் மாறிச்சு. கலைஞருடைய பிரில்லியண்ட் மூவ். அப்போ இந்த மாதிரி எலெக்ஷனில் 80 வந்து கலைஞரை தூங்க விடலை. அவர் நினச்சே பார்க்கல. என்ன மனநிலை இருந்தாருன்னு கூட இருக்கவங்க தான் அப்புறமா கேட்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படுதோல்வி. 48 தொகுதியிலேருந்து 34 வந்துட்டார். முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சவர் இருக்கிற தொகுதியும் போய் 34 வந்துட்டார். எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சர் ஆகுறாரு. மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதுதான் அந்த பீரியடில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதற்கு பிறகு எம்ஜிஆர் எப்படி நகர்ந்தார், 84 வரைக்கும் அவருடைய பீரியட் எப்படி இருந்ததுன்னா நம்ம அப்புறம் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.